சீதாராமன் சீரியல் ஜூன் 30 நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்த்துடலாங்க. உனக்கு இந்த வீட்டில் இருக்க அருகதையே இல்லை, முதல்ல நீ வெளியே கிளம்பு அப்படின்னு பேகை தூக்கிட்டு வந்து போடுறாங்க ராம். அண்ணி வாங்க சாப்பிட்லான்னு ராமோட தங்கச்சிங்க கூப்பிடுறாங்க. இன்னொரு சைடு மகாவும் மதுவை கூப்பிடுறாங்க சாப்பிட. இல்லை எனக்கு வேண்டாம் பசி இல்லைன்னு சொல்லவும், ஏன் பசி இல்லை அப்படின்னு மகா கேட்க, இல்லை பொய் சொல்கிறாங்க, மதியமும் இவங்க சாப்பிடவே இல்லை அப்படின்னு ராம் தங்கச்சிங்க வந்து சொல்கிறாங்க. ராம் நீயாவது மதுவை கூட்டிகிட்டு வா சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்ல, இல்லை சித்தி எனக்கும் பசிக்கலை அப்படிங்கிறாங்க ராம். அண்ணன் நீயாவது வாண்ணா சாப்பிட்லாம் அப்படின்னு கூப்பிடவும் துரையும் வேணாங்கிறாங்க. ஏன் பசி இல்லையா அப்படின்னு கேட்கவும், கொலை பசி, ஆனால் எனக்கு இப்போ சாப்பிட விருப்பம் இல்லை. சீதா வீட்டில் இல்லாமல் எப்படி ரசிச்சு வீட்டில் உட்காந்து சாப்பிட்றது, உங்களை மாதிரியெல்லாம் இல்லை, எனக்கெல்லாம் மனசாட்சி இருக்குங்கிறாங்க துரை. என்னடா சொல்கிறேன், எங்களுக்கெல்லாம் மனசாட்சி இல்லைங்கிறியா அப்படின்னு சேது கேட்க, உங்களுக்கு அப்படி தோணுனா நான் என்ன பண்ண முடியுங்கிறாங்க துரை. சீதா பண்ண காரியத்துக்கு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும், ஆனால் அப்படி பண்ணாமல் இருக்கிறது எங்களுக்கும் மனசாட்சி இருக்குங்கிறதுக்கான அர்த்தம். நீ சாப்பிடாட்டி யாரும் இங்கே கவலைப்பட மாட்டாங்க அப்படிங்கிறாங்க சுபாஷ். மது வா சாப்பிட்லான்னு அர்ச்சனாவும் மகாவும் மாற்றி மாற்றி கூப்பிடுறாங்க. மாலினி எப்படி அழுதான்னு நீ கேட்டல, பாவம் அந்த பொண்ணு உன்னை நல்லா தானே பார்த்துக்கிட்டா, அவளை அடித்து போலீஸ் ஸ்டேஷன் இழுத்துட்டு போய் வாக்குமூலம் கேட்டிருக்காங்க. சீதா மேலே கோபப்படாமல் கொஞ்சம் சொல்கிறியா அப்படின்னு அர்ச்சனா சொல்ல, சாரி ஆண்டி, சீதா என்னதான் தப்பு பண்ணாலும் என் கூட பிறந்தவ, என் தங்கச்சி, அவளை வாசலில் பட்னியாக நிற்க வச்சுட்டு என்னால் சாப்பிட முடியாதுங்கிறாங்க மது. சாரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ராம் நீ சொல்லு என்ன பண்ணலாம், மன்னிச்சு உள்ளே கூப்பிடலாமா இல்லை ஆர்த்தி எடுத்து உள்ளே கூப்பிடலாமா அப்படிங்கிறாங்க மகா. வேணா சித்தி, நீங்கள் எதுக்கு இறங்கி போகணும், அவள் எத்தனை நாள் நிற்கிறான்னு பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க ராம். டே ராம் முட்டாள் மாதிரி பேசாத, ஒன்று உள்ளே கூப்பிடு, இல்லைன்னா நீ கொண்டு போய் விட்டுட்டு வா ஊரில் அப்படிங்கிறாங்க துரை. இது என்ன புது பழக்கம், எப்போ பார்த்தாலும் வாசலில் நிற்க வச்சுட்டு ஏதாவது பண்ணிக்கிட்டானா யாரா பொறுப்பு அப்படிங்கிறாங்க துரை. வந்துட்டார் நியாயம் பேசுறதுக்கு, நீங்கள் கொண்டு போய் விட வேண்டியது தானே, எங்க அவ சீதா பின்னாடியே சுற்றிட்டு இருப்பாளே அப்படின்னு அர்ச்சனா கேட்டுட்ருக்க உடனே மீரா வந்து நிற்கிறாங்க. என்ன சிரிப்பு, அடி வேணுமா அப்படின்னு ராம் தங்கச்சிங்களை பார்த்து கேட்டுட்டு, டே ராம் மாலினி சொல்கிறது நம்புவேன், ஆனால் நானும் சீதாவும் சொல்கிறது நம்ப மாட்டியா, மிரட்டி என்னெல்லாம் வாக்கு மூலமாக கேட்டாங்களோ அது எல்லாமே உண்மை, நடந்ததை தான் வாக்கு மூலமாக கேட்டோம் அப்படின்னு மீரா சொல்லிட்டு இருக்க உடனே, இவ்வளோ முதல்ல வீட்டை விட்டு அனுப்புங்க, இல்லைன்னா நான் வெளியே போயிடுவேங்கிறாங்க மகா. மீராவை சத்யாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவள் வீட்டை விட்டு போகிறா, அவள் என்ன விரும்பியா இந்த வீட்டில் இருக்கா, வேற வழி இல்லாமல் இருக்கா அப்படின்னு துரை சொல்லிட்டு இருக்க, மகா முதல்ல இந்த ஆளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பணுங்கிறாங்க அர்ச்சனா. நானும் பல தடவை சொல்லிட்டு இருக்கேன், ஏன் அனுப்ப மாட்டேங்கிற அப்படின்னு அர்ச்சனா கேட்க, காரணம் இருக்கு, நீங்கள் என்னதான் சொன்னாலும் உங்கள் பாஸ் மகா என்னை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்ப மாட்டாங்க அப்படிங்கிறாங்க துரை. அண்ணன் கூட பிறந்ததுக்கு ஓரளவுக்கு தான் பொறுமையாக இருக்க முடியும், இதுக்கு மேலே பொறுமையாக இருக்க முடியாது, இது எங்கள் குடும்ப பிரச்சனை, நீ பேசக்கூடாது அப்படிங்கிறாங்க மகா. துரை எப்போ பார்த்தாலும் எங்கள் குடும்பத்துக்கு எதிராகவே பேசிட்டு இருக்கிறாங்க சேது. மச்சா உங்கள் குடும்பத்துக்கு எதிராக இல்லை, நியாயமாக தான் பேசிட்டு இருக்கேங்கிறாங்க துரை. என்னடா காலையிலேயே குடிச்சிட்டியா அப்படின்னு சுபாஷ் கேட்கவும், எங்கே நிம்மதியாக குடிக்க விடுறீங்க, அதான் நாக்கா தொங்க போட்டு வந்துடுறீங்களே அப்படின்னு துரை சொல்ல, எல்லாரும் கொஞ்ச நேரம் பேசாமல் இருக்கீங்களா, ராம் முதல்ல சீதாவை கொண்டு போய் விட்டுட்டு வா, அவளாச்சு அவள் பெற்றவங்களாச்சு, அவள் இந்த வீட்டுக்குள்ளே காலே வைக்கக்கூடாது, அவள் இந்த வீட்டுக்குள்ளே கால் வச்சா நான் வெளியே போயிடுவேன், இதை பாரு நீ கொண்டு போய் விடுறியா இல்லை நான் வெளியே போட்டுமா, நீயே ஏதாவது முடிவு சொல்லு அப்படின்னு மகா கேட்க, நீங்கள் ஏன் சித்தி வெளியே போகிறீங்க, நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க, நானே கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு ராம் சொல்ல, எனக்கு என்னமோ அவள் போவான்னு தோணலைங்கிறாங்க அர்ச்சனா. அவள் போகலன்னா நான் இழுத்து கொண்டு போய் விடுறேன், இதுக்கு மேலே மன்னிக்கிறதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராம் வெளியே போகிறாங்க. வீராப்பா பேசிட்டு போகிறான், என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க சேது. சீதா அழுதுகிட்டே வெளியே நிற்கிறாங்க. அந்த டைமில் கரெக்டாக ராம் வந்து வெளியே போகிறாங்க. எதுக்கு வெளியே நிற்கிற அப்படின்னு ராம் கேட்கவும், உங்களுக்கு என்ன கவலையாக இருக்கா அப்படின்னு சீதா கேட்கவும், சரி வா நானே உன்னை கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு வரேன் அப்படிங்கிறாங்க ராம். வேணாம் அப்படின்னு சொல்லவும், வேணானா அப்போ நீயே போங்கிறாங்க ராம். பிரச்சனை பண்ணாமல் கிளம்புங்கிறாங்க ராம். இல்லைன்னா நானே கூட்டிகிட்டு போய் விடுறேன்னு சொல்லவும், வேணாம் பாஸ், உங்களுக்கு எதுக்கு கெட்ட பேர், உங்கள் மேலே அப்பா அம்மா மரியாதை வச்சுருக்காங்க, நீங்கள் வர வேணாம் நானே போய்க்கிறேன் அப்படின்னு சீதா சொல்லவும், அப்போ போ இங்கேயே நிற்கிற அப்படின்னு கேட்க, இப்போ போக முடியாதுங்கிறாங்க சீதா. என்னதான் உன் முடிவு அப்படின்னு ராம் கேட்க, நானே போய்க்கிறேன், நீங்கள் எனக்காக கஷ்டப்பட வேண்டாங்கிறதுன்னு அர்த்தம் அப்படின்னு சீதா சொல்ல, எப்போ போவேன்னு கேட்குறாங்க ராம். இன்னைக்கு ஒரு ராத்திரி இங்கே தங்கிட்டு காலையில் போயிடுறாங்கிறாங்க சீதா. எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லவும், நீங்கள் நம்பாட்டியும் நான் போகிறேங்கிறாங்க சீதா. ராம் இந்த நேரத்தில் போக சொன்னால் எப்படிடாங்கிறாங்க மீரா. மது மாதிரி தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணால் என்னடா பண்ணுறது, போலீஸ் கேஸ் ஆயிடும்டா, உன் சித்தியும் அப்பாவும் உள்ளே போயிடுவாங்க, அவங்களுக்கு எதிராக நானே சாட்சி சொல்லுவேன். ராம் விடிஞ்சதும் போகிறேன்னு சொல்கிறாள்ல, அவளை உள்ளே கூப்பிட்றா அப்படின்னு துரையும் மீராவும் மாற்றி மாற்றி ராமுக்கு எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு கரெக்டாக அர்ச்சனாவும் மகாவும் வராங்க. என்ன சொல்கிறா ராம் அப்படின்னு கேட்கவும்,
காலையில் போகிறேன்னு சொல்கிறா சித்தி அப்படிங்கிறாங்க ராம். நிஜமாவா? ஃப்ராட் பண்ண மாட்டால? உனக்கு அந்த நம்பிக்கை இருக்கா அப்படின்னு கேட்க, சத்தியம் பண்ணுறா சித்தி, உள்ளே போக சொல்லவா அப்படின்னு ராம் கேட்க, இதை பாரு ராம், உன்னை ஏமாத்தினா என்னால் தாங்க முடியாதுங்கிறாங்க மகா. சரி, உனக்காக நான் அவளை அலோவ் பண்ணுறேன், உள்ளே வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க மகா. சரி உள்ளே வான்னு சொல்லிட்டு ராம் பேகை தூக்கிட்டு உள்ளே போயிடுறாங்க. பின்னாடியே சீதா உள்ளே வந்து சோஃபாவில் உட்காந்துடுறாங்க. இருக்கிற கோவத்தில் உடனே மகாவுக்கு கால் பண்ணுறாங்க சீதா. மகாலட்சுமி, உன் கழுத்தை கரகரகரன்னு அறுத்துருவேன் அப்படிங்கிறாங்க சீதா. நைட்டு ரூமுக்கு வந்து உன் கழுத்தை அறுத்துருவேன்னு சொன்னேன், கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க சீதா. மகாவுக்கு அப்படியே ஷாக் ஆகிடுது. மீரா வந்து சீதா பக்கத்தில் உட்காடுறாங்க. அவசரப்பட்டு சீதா, நீ அவசரப்பட்டு வீட்டை விட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கக்கூடாது, சத்தியம் பண்ணியிருக்கக்கூடாதுங்கிறாங்க. மகாலட்சுமி உன்னை டென்ஷன் பண்ணி சத்தியம் பண்ண வச்சாங்கிறாங்க துரை. மகாலட்சுமி போக வைக்கல, நான் தான் இந்த வீட்டை விட்டு போகிறதா முடிவெடுத்திருக்கேன் அப்படின்னு சீதா சொல்ல, நீ எதுக்காக இந்த வீட்டை விட்டு போகணும்? அந்த மகா பண்ணாத தப்பா, நீ எங்கேயும் போவேனாங்கிறாங்க மீரா. ராம் கிட்ட நான் பேசிக்கிறேங்கிறாங்க துரை. நான் போனாதான் முடிவு வருங்கிறாங்க சீதா. பைத்தியம் மாதிரி வளராதேங்கிறாங்க மீரா. நீ இருந்து தீராத பிரச்சனை எப்படி போயிட்டா முடியும்? பைத்தியம் மாதிரி வளராத சீதாங்கிறாங்க மீரா. நான் இருந்தாதான் எல்லாருக்கும் பிரச்சனை, நான் போகிறது தான் நல்லது அப்படின்னு சீதா சொல்ல, அப்போ நீ போகிறேன்னு முடிவு பண்ணிட்ட, அப்போது நீ தனியாக போக வேண்டாம், அப்பா அம்மா வர சொல்லாங்கிறாங்க மீரா. நான் எங்கள் ஊருக்கு போகிறது இல்லைங்கிறாங்க சீதா. அப்போ எங்கே போகிறேன்னு கேட்குறாங்க மீரா. இங்கே பாரு சீதா, சொல்லாமல்லாம் அனுப்ப முடியாதுங்கிறாங்க துரை. நான் ஊருக்கே போகலை, நான் வேற ஒரு இடத்துக்கு போகிறேங்கிறாங்க சீதா. வேற ஒரு இடமா? அது எங்கே? உன் சித்தி வீடா? இப்படி மாற்றி மாற்றி துரையும் மீராவும் கேட்டுகிட்டே இருக்காங்க. பயப்படாதீங்க, நான் தற்கொலையெல்லாம் பண்ணிக்க மாட்டேன், நான் அந்தளவுக்கு கோலையும் கிடையாதுங்கிறாங்க சீதா. முத்தாரம்மன் மேலே சத்தியம் பண்ணிட்டேன், நான் சத்தியத்தை மீற மாட்டேங்கிறாங்க சீதா. நீ போகிறத எங்களால் தடுக்க முடியாது, ஆனால் எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு போ, இல்லாமையெல்லாம் உன்னை நான் அனுப்ப முடியாதுங்கிறாங்க. போனதுக்கப்புறம் தெரியதானே போகுது, நீங்கள் வந்து என்னை பார்க்கலாம், ஆனால் என்னால் தான் வர முடியாது இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்க. எங்கே போகிறேன்னு சொல்லு சீதா, ப்ளீஸ் சீதா, எங்கே போகிறேன்னு தெரியாமையெல்லாம் எங்களால் அனுப்ப முடியாது அப்படின்னு துரையும் மீராவும் மாற்றி மாற்றி கேட்க, சாரின்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிடறாங்க சீதா. சீதா மதுவை பார்க்க வராங்க. மது உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அக்கா, உன்னையும் என்னையும் வாழ விடாமல் பண்ணதுக்கு ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு சொல்ல, என்ன காரணம் சீதான்னு கேட்குறாங்க மது. வேணாம் சொன்னால் நீ நம்ப மாட்டேங்கிறாங்க சீதா. என்ன காரணம்னு சொல்லு சீதா அப்படின்னு மது கேட்கவும், இல்லைக்கா வேணாம் சொன்னாலும் நீ நம்ப மாட்ட, ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், சூர்யா ரொம்ப நல்லவர், விடிய நான் போயிடுவேன், நான் இருக்க மாட்டேன், எனக்காக நீ ஒன்று பண்ணணும், யார் என்ன சொன்னாலும் அதுக்கு என்ன காரணம்னு நீ யோசிக்கணும், எதுக்காக இதெல்லாம் நடக்குது, எதை நோக்கி நகர்த்தப்படும்னு நீ யோசிக்கணும். எனக்கு பாஸ் தான் எல்லாமே, பாஸ் தான் என் உயிருக்கா, பாஸ் இல்லாமல் நான் இல்லை அப்படின்னு சொல்ல, அதையே என்கிட்ட சொல்கிறேன்னு கேட்குறாங்க மது. காரணம் இருக்குக்கா, நான் ஏன் சொல்கிறேன்னு உனக்கு ஒரு நாள் புரியும். பாஸ்க்கும் என் மேலே காதல் இருக்குது, ஆனால் அதை விட அவங்க சித்தி மேலே இருக்கிற மரியாதை ரொம்ப அதிகம். சித்தி என்ன சொன்னாலும் பாஸ் நம்புவாங்க, பாஸை ஏமாத்துறது ரொம்ப சுலபம், ஆனால் நீ ஏமாந்து போயிடாதக்கா அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்க. எனக்கு ஒன்றுமே புரியல சீதா, சத்தியமாக புரியலங்கிறாங்க மது. அக்கா, உனக்கு புரியாதது நிறைய இருக்குது, நம்ம ஒரு மாய வலைக்குள்ளே சிக்கியிருக்கோங்க்கா, கண்ணுக்கு தெரியாத வலை, நீ அதை உணர முயற்சி பண்ணாத வரைக்கும் உனக்கு ஒன்றுமே புரியாது அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்க. நீ பண்ணது தப்பு தானே சீதா, மாலினி அக்கா பாவம், அவங்கள போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போய் அடிச்சிருக்கீங்க, தப்பு இல்லையா அது அப்படின்னு மது சொல்ல, நான் என்ன சொன்னாலும் உனக்கு புரியாதுக்கா, நான் சண்டை போடுறது எனக்காக இல்லை அப்படின்னு சீதா சொல்லவும், அப்போ எனக்காகவா? அக்கா, மனசை அலப்பாய விட்டுறாதக்கா, கட்டுக்குள்ளே வச்சுக்கோ, சூர்யா உன்னை தேடி வருவார், சூர்யாவே எதுக்கோக்கா, சூர்யாவே விட்டுறாத அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்க. பேசாமல் போடிங்கிறாங்க மது. நான் போக தான் போகிறேங்க்கா, சாகிற வரைக்கும் நீ எனக்கு அக்காவாக இருக்கணும், அக்காவை மட்டும்தான் இருக்கணும், மனசை கட்டுக்குள்ளேயே வச்சுக்கோ, என்னோட ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் உனக்கு இப்போ புரியாது, ஒரு நாள் புரியும், நான் போகிறேங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது என் கையை பிடிச்சி உன் 2 கையாலையும் என்னை பொத்தி பிடிச்சி நெத்தியில் முத்தம் கொடுப்பேல, அந்த மாதிரி ஒரே ஒரு முத்தம் கொடுக்கா, எனக்கு ஆசையாக இருக்குது ப்ளீஸ்க்கா அப்படின்னு சீதா கேட்க, உடனே மதுவும் அதே மாதிரி முத்தம் கொடுக்குறாங்க. சீதாவும் அதே மாதிரி மதுவுக்கு முத்தம் கொடுக்குறாங்க. இப்படி 2 பேரும் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு சீதா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. மதுவும் அழுதுகிட்டே இருக்காங்க. இதோட எபிசோட் முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.